அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவரு தன்னோட 2 மகன்களையும் கூப்பிட்டு, இந்தாங்க 2 பேருக்கும் தலா 100 ரூபாய். இத வச்சு யார் இந்த அறைய முழுமையா நிரப்புறீங்களோ அவங்களுக்கு தான் என்னோட மொத்த சொத்தும் அப்படின்னு சொன்னார். மூத்த மகன் யோசிச்சான், 100 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு வண்டி நிறைய வைக்கோல வாங்கிட்டு வந்து அந்த அறையில கொட்டுனான். ஆனா அந்த அறையோட ஒரு மூலை கூட சரியா நிறையல. இளைய மகன் அமைதியா உள்ள வந்தான். அவன் கையில வெறும் ஒரு மெழுகுவர்த்தி மட்டும்தான் இருந்தது. அத அந்த அறையோட நடுவுல வச்சு ஏத்துனான். அந்த மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் அந்த அறையோட ஒவ்வொரு மூலையையும் முழுமையா நிரப்பிடுச்சு. பாடம்: நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நிறைய பணம், பொருள், வீடுன்னு வைக்கோல் மாதிரி சேர்த்து வச்சா அது நம்ம மனசையும் வாழ்க்கையையும் முழுமையாக்காது. ஆனா ஈமான் என்கிற சின்ன ஒளி நம்ம மனசுல இருந்தா அது நம்ம வாழ்க்கையோட இருள் படிஞ்ச எல்லா இடத்தையும் வெளிச்சமாக்கிடும். இதத்தான் திருக்குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 16ல அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருப்தியை பின்பற்றுவோரை இதன் மூலம் அமைதிக்கான வழிகளில் செலுத்துகிறான். இன்னும் தன் அருளால் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான். உலக பொருட்களை விட உங்க மனசுல இருக்கிற ஈமான் என்கிற ஒளிய அதிகமாக்குங்க. அதுதான் உண்மையான வெற்றி.